ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெற்றிகரமாக கோல்டு மெடல் டெஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட் வீக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் மெடல். ஓகே, நான் கோல்டுக்கு அடுத்து நம்ம டைமண்ட் அப்படியே பிளாட்டினம். ஸோ அதுக்கப்புறம் என்ன மெடல்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். அதுக்குள்ளே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோல்டு மெடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பேர் எழுதினீங்க. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எஃபோர்ட்டுக்கு ஆட்ஸ்அப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேர்வு அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதை வச்சு அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் வரக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகேவா? ஸோ போன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க. ஓகேவா? அதாவது 85க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே படிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 75 மேலே எடுத்தனா கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கீழே எடுத்தவங்க கண்டிப்பாக நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ரேங்க் ரிப்போர்ட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெடல் டெஸ்ட். ஓகே, இந்த டெஸ்ட் பிளானை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வாரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லைவ் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி படிக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு எப்படி நீங்கள் ஐடியா பேஸ் பண்ணி படிக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ இந்த டைமண்ட் மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் 4. சரிங்களா? ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி தான், அடுத்த வர ஃப்ரைடே தான் நம்ம செகண்ட் டெஸ்ட்டான இந்த டைமண்ட் மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின் பேப்பர் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போர்ஷன் அப்படின்னும் போது தமிழ் எடுத்துகிறோம் அப்படின்னா 3 பாட்டை நான் பிரித்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு பொது தமிழ். ஸோ பொது தமிழில் பார்க்கும்போது நம்ம போன கோல்டு மெடலில் 6th புக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 7th புக். ஓகேவா? ஏன்னா 6th 7th 8th வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே படிக்கலாம். ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம படித்தா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 7ஆம் வகுப்பு ஃபுல்லாகவே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ஓகேவா? இதை நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்றத அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? அந்த சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? என்னை பற்றி 7ஆம் வகுப்புனா நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுது பார்த்தீங்கன்னா புதுசு, சிலபஸும் புதுசு அப்படின்னும்போது கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை விட்டுட்டு அதை படிக்கிறேன், அதை விட்டுட்டு இதை படிக்கிறேன், எது முக்கியமானது அப்படிலாம் எல்லாம் படிக்கிற எல்லாமே முக்கியமானது தான். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நான் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இலக்கண டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒலி வேறுபாடு, வேர்ச்சொல் அறிதல், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஒலி வேறுபாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி பண்ணக்கூடிய டாபிக் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஷெட்யூலுமே எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம மெமரி டாபிக்னா, ஒரு டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக். அப்போ தான் அந்த கிராஜுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 7ஆம் வகுப்பு முழுவதும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இயல், அதாவது ஒரு டேர்ம் படிச்சிங்க அப்படின்னா 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? 8th வரைக்குமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை நல்லா படிக்க போகிறீங்க, மற்ற டாப்பிக்கை படிக்க போகிறீங்க. சரி, அப்போ அப்படிங்கும்போது ஒரு நாளில் உங்களால் ஒரு டேர்மை கம்ப்ளீட் பண்ண முடியும், நீங்கள் உட்காந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சிங்க அப்படின்னா. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு நான் வீடியோ கிளாஸும் கொடுத்துருக்கேன். எல்லா ஆல் டாபிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் இருக்குது. எல்லா டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணிங்கன்னா வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு, வேர்ச்சொல் அறிதல். இது ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு டாபிக் பார்த்தா கூட முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்குண்டான வீடியோ கிளாஸும் இருக்குது. இந்த வீடியோ கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 அதிகாரம். நம்ம என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு டைமண்ட் டெஸ்ட் மட்டும்தான் 2 அதிகாரம் வரும். மற்ற எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரத்துக்கான 3 அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, பண்புடைமை. ஓகே, எல்லாமே உடைமைன்னே முடிகிற மாதிரி ஃபேன்சியாக வச்சுட்டோம். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, பண்புடைமை. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது திருக்குறள் பொறுத்தவரைக்குமே இந்த 3 அதிகாரத்துலேருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டாக எக்ஸாம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்தது மேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகே, நம்ம போன ஷெடியூல் டைம் அண்ட் ஒர்க் வச்சுருந்தோம். இந்த வாரம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 கொஷின்ஸும், ஓகே, ஒரு 5 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் 2.0 சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 பார்ட்டு கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் 6 to 10 பார்ட், அதாவது 6 to 10 அப்படின்னா மொத்தம் ஒரு 5 வீடியோஸ். அப்போ 5 வீடியோஸ் அப்படின்னும் போது ஒரு வீடியோஸில் 5 குறள், 5
கொஷின் இருக்கும். அப்போ 25 கொஷின். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 கொஷின் வந்து கேட்க போகிறோம். இந்த எல்சிஎம் அண்ட் எல்சிஎஃப்லேருந்து 15 கொஷின். ஆக மொத்தம் 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்லேருந்து கேட்க போகிறோம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு. ஸோ பொது அறிவுன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போன ஷெடியூலில் வந்து நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு வச்சுருந்தோம் 6th 10th 12th. இந்த வாட்டி வந்து மத்திய அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசுலேருந்து எல்லா எக்ஸாம்லையும் 3 or 4 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. குடியரசுலேருந்து கொஷின் வராது, கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ மத்திய அரசு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 or 4 கொஷின் வந்து கேட்குறாங்க போது 10th சோசியல் புக்கில் செகண்ட் லெசனாக இருக்கும். அதேமாதிரி 12th பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 3 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு லெசனை ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட பிறகு இந்த 3 லெசன் ரொம்ப ஈஸி. என்ன பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இந்த 3 லெசனில் மத்திய அரசு தொடர்பாக கவர் ஆகக்கூடிய டாபிக் மட்டும் படித்தா போதும். ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேணும். மத்திய அரசு தொடர்பான டாபிக் மட்டும் படிங்க. இப்போ ஆட்சித்துறை அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரதமர், அவர் மட்டும் படிக்கலாம். சட்டமன்றம் அப்படிங்கும்போது நாடாளுமன்றம் மட்டும் படித்தோம். நீதித்துறை அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் மட்டும் படிங்க, எல்லாம் படிக்காதீங்க. ஓகேவா. ஸோ இது வந்து சேர்ந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு 50 கொஷின் லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்த 3 லெசனை கம்பைன் பண்ணி ஒரு 50 கொஷின் நம்ம லைவ் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். அது எப்போ பண்ணுறதை நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். எல்லா எக்ஸாமுமே 1 or 2 கொஷின் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இது வந்து 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. இருக்குது 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது வந்து பார்த்தா 10th சோசியல் புக் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக். இது யூனிட் 6ல் இந்த டாபிக் கவர் ஆகுது. யூனிட் 6லேயும் வரும், நேஷனல்லேயும் வரும், ரெண்டுத்துலையுமே கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இதுன்றதால் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th புக்கில் இருக்குது. அப்போ 11th ஹிஸ்ட்ரி போட்டிங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் இதே டாபிக் தான். இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே தான் இருக்கும், ஒரு 20% எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்ன அப்படின்னா நவீனத்தை நோக்கி. ஸோ நவீனத்தை நோக்கி அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா. அது 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இதில் என்னென்ன இயக்கம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஓகேவா. ஸோ ராமகிருஷ்ண இயக்கம், ஓகே. இதில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இதுலேயும் டிட்டோவாக இருக்கும், ஒரு 20% எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் படிங்கன்னா ஈவினிங் ஒரு வாட்டி நவீனத்தை நோக்கி படிச்சா முடிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு 50 கொஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நம்ம மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது சிபிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த 2 டாபிக் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். போன வாட்டி வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி வந்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையமும் மத்திய புலனாய்வுத்துறையும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை கொஷின், 100 கொஷின்ஸ். அப்போ அந்த 100 கொஷின்ஸ் எப்படி பிரிக்கிறோம் நம்ம? தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின், மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின், ஜிகே வந்து 30 கொஷின். ஓகேவா. ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கொஷின் வந்து இயல்லேருந்து, 5 கொஷின் வந்து திருக்குறள்லேருந்து, மீதி ஒரு 10 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்துலேருந்து வந்து சேர்த்து கொடுக்குறோம். ஓகேவா. அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷினில் 28 கொஷின், ஒரு 2 கொஷின் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலேருந்து கேட்குறோம். ஓகே. இதுதான் நம்ம வந்து கேட்கக்கூடிய மெத்தட். ஓகேங்களா. சரி. ஓகே. இப்போ நம்ம தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு இயல் எடுக்கும்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மில் 3 இயல், ஒரு ஸ்டாண்டர்டில் 9 இயல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இயலை படிக்கும்போதும் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் கவர் ஆகிற டாப்பிக்கை ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி, எல்லா 9 இயலுக்கு உண்டான மொழித்திறன் பயிற்சி 7 இலக்கணம். 9 இயல்லையும் 9 இயல் இலக்கணம் இருக்கும். அதே மாதிரி 9 இயல் பின்னாடியும் மொழித்திறன் பயிற்சி, அதாவது புக் பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். அது சிலபஸில் கவர் ஆகுது, கவர் ஆகலை, அந்த டாபிக் வருது வரல, டோன்ட் கேர், அதை நீங்கள் படித்தாகணும், அவ்வளோதான், சிம்பிளாக. அடுத்து வந்து யூனிட் 7ல் ஒரு சில டாபிக் வந்து கவர் ஆகுது, அதையும் நம்ம வந்து படிக்கணும். அதாவது தமிழ் ப்ளஸ் ஜிகே நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்க்கும்போது தெரியும். ஸோ தமிழில் கவர் ஆகக்கூடிய யூனிட் 7 டாபிக், ஜிகேல கவர் யூனிட் 6 டாபிக், ஜிகேல யூனிட் 6ல் ஒரு சில டாபிக் வந்து கவர் ஆகுது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது திருக்குறள், ஒரு டேர்முக்கு 10 குறள் இருக்கும். அப்போ வந்து பார்த்தா மொத்தம் 3 டேர்ம் அப்படிங்கும்போது மொத்தம் 30 குறள் இருக்கும். ஒரு டேர்முக்கு 10 குறள் அப்படின்னா 3 டேர்முக்கு 30 குறள் இருக்கும். அந்த 30 குறள் நீங்கள் சேர்த்து படிக்க போகிறீங்க. அப்புறம் செய்யுள் பகுதியில் உள்ள சொல்லும் பொருளும், செய்யுள் பகுதியில் உள்ள
சொல்லும் பொருளும் வந்து நீங்கள் அது எல்லா செயல் பகுதி சொல்லும் பொருள் படித்தா, ஏன்னா அறிஞர் படம் வந்து எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th புக்கில் வந்து என்ன டாப்பிக்லாம் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னும் போது ஒவ்வொரு டேர்ம் வைஸாக வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி டாப் டு பாட்டம் ஒரு வரி விடாமல் படிக்கணும். மற்ற டாப்பிக்கை படிக்கணும், இதை வந்து கண்டிப்பாக படிக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டாபிக் இருக்குது. 3மே ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ், நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் யூனிட் 6ல் யூனிட் 7ல் கவர் ஆகக்கூடிய ஒரு தலைவர். அந்த 13 தலைவரில் நாமக்கல் கவிஞர் 1. அப்புறம் இயல் அதே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதை நம்ம பேசக்கூடிய முறை எழுத்து முறைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி எதனா கொஸ்டின் வந்து கேட்கறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்ன டேர்ம்ஸ்ன்ற மாதிரி வந்து கேட்கலாம். ஓகேவா? அது கேட்கும் பட்சத்தில் இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தெரிஞ்சது நல்லது தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 1ல் சொலவடைகள், அதாவது பழமொழிகள், பழமொழிக்கு பொருத்தமான பொருளை இல்லை பழமொழிகளை வந்து டேஷ் கொடுத்து கேட்குற மாதிரி கொஸ்டின் வந்து அப்போது இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ நியூ சிலபஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகளை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது சொலவடைகளை வந்து நிறைய பழமொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது 2ஆம் பருவம். ஸோ செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக கொடுத்துட்டேன்பா, ஏன்னா ஒரே புக்காக மெர்ஜ் பண்ணி கொடுக்கும்போது ஓவராலாக கொடுத்துட்டேன். இயல் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் கல்வி, இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இயல் 5 வந்து நாலடியார். இயல் 5 நாலடி வந்து அறநூல்கள் தொடர்பான. யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் தொடர்பான செய்தியை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நாலடியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறநூல் தொடர்பான செய்தி தான். அடுத்து இயல் 6ல் வந்து கீரை பாத்தியும் குதிரையும், இரட்டரும் மொழிதல் நமக்கு சிலபஸ் இருக்குது. இரு பொருள்பட கூறுதல், இரட்டர் மொழிதல்னு சொல்லிட்டு. அப்போது அதில் வந்து கீரை பாத்தியும் குதிரையும்ன்ற டாபிக் வந்து கவர் ஆகுது. இது யூனிட் 6 இயல் 6ல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதில் தான் நிறைய டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? 7th புக்கில் 3ஆவது டேர்ம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இயல் 7ல் எடுத்துட்டிங்க அப்படின்னா விருந்தோம்பல், இது அறநூல்களில் வந்து பழமொழி 400 டாப்பிக்கில் வருது. ஓகேவா? யூனிட் 6ல் வந்து 7ல் வந்து கவர் ஆகுது தமிழில். அடுத்து இயல் 7லேயே வயலும் வாழும், இது கீவா ஜெகநாதன். அதுவும் யூனிட் 7ல் நமக்கு வரக்கூடிய இது 3மே வந்து யூனிட் 4மே இல்லை, இது எல்லாமே இவங்க எல்லாருமே யூனிட் 7ல் கவர் ஆகும். யூனிட் 7 மொத்தம் அந்த 13 அறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 13 அறிஞர்கள் தான் கீவா ஜெகநாதன் ஒருத்தர், அப்புறம் சிதம்பரநாதன் ஒருத்தர், குன்றக்குடியார் ஒருத்தர், கண்ணதாசன், காயித்தேமில் தான் அதில் வர்றார். ஓகே, அப்புறம் பாரதிதாசன் பாருங்கள். 6 தலைவர்கள். வேறு என்ன இருக்கா பாருங்கள், இந்த 7. கிட்டத்தட்ட யூனிட் 7ல் 7 தலைவர்கள் இங்கே இருக்காங்க. எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர், இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கீவா ஜெகநாதன், அப்புறம் டி.கே. சிதம்பரநாதன், திரு குன்றக்குடியார், கண்ணதாசன், காயித்தேமில், இவங்க எல்லாமே நமக்கு வந்து யூனிட் 7ல் எடுத்து பார்த்தீங்கன்னா லைனாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும், இதை படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இயல் 7ல் திருநெல்வேலியும் சீமையும் கவிகளும் டாபிக் வந்து டி.கே. சிதம்பரநாதர் தொடர்பான செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உள்ள கண்டென்ட் படிச்சுக்கோங்க, டி.கே. சிதம்பரநாதரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் 8ல் ஒப்புரவு நெறி, இது திரு குன்றக்குடியார் தொடர்பான செய்தி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதியை கண்ணதாசன் எழுதியிருப்பார். கண்ணிமிகு தலைவர் காயித்தேமில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே, அவருடைய சிறப்புகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி வேணும், படித்தாகணும். ஓகேவா? ஸோ அது 6th புக்கை விட 7th புக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் 7th புக்கில் 3rd டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான கண்டென்ட் வந்து இருக்குது. ஓகேவா? அதில் வந்து பார்த்தா நிறைய கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ நல்லா கவனமாக வந்து படித்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே டாபிக். தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜிகே, அதாவது தமிழ் புக்கில் கவர் ஆகக்கூடிய ஜிகே டாபிக்ஸ். ஜிகே டாபிக்னால் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 இருக்குங்களா, அதாவது அந்த தமிழ் பண்பாட்டு, அப்புறம் வந்து கலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க்கை முறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம பழைய யூனிட் 8 வந்து இப்போ யூனிட் 6 இருக்கா. இதில் வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, அந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு தமிழ் புக்லேயும் ஒரு சில இடத்துல இருக்குது, அதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இது நமக்கு தமிழுக்கு உதவும் இல்லையோ ஜிகேக்கு அந்த டாப்பிக்லேருந்து உதவும். சரியா? அந்த டாபிக் நான் சேர்த்து, ஏன்னா அதையே நம்ம விடுவானே, அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம், ஏன்னா அதுவும் நமக்கு முக்கியமான தானே. அப்போது அதில் பார்த்திங்கன்னா இயல் 3ல் புலி தங்கிய குகை, இது புறநானூறு. ஓகேவா? அப்புறம் இயல் 4ல் கலங்கரை விளக்கம், இது பட்டினப்பாலை. இயல் 4 அதிலே வந்து கவின்மிகு கப்பல், இது அகநானூறு. அப்புறம் வந்து புதுமை விளக்கு, இந்த ஆழ்வார்கள் பற்றிய செய்திகள்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம், இப்போ சங்க இலக்கியம் தான் புறநானூறு, ஓகேவா, அகநானூறு எல்லாமே. அப்புறம் பட்டினப்பாலை. அப்புறம் ஆழ்வார்கள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்தி காலம். ஏன்னா சங்க காலத்தில் தான் சங்க காலம், சங்கம் மருவிய காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பிரர் காலம், அப்புறம் வந்து நம்ம பக்தி காலம்லாம் வரும். அப்போ பக்தி காலத்தில் தான் உருவானது தான் வந்து சைவம் வைணவம். அப்போ சைவம்னும் போது பார்த்திங்க அப்படின்னா பன்னிரு திருமுறைகள். வைணவம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். அது வந்து யாருன்னா ஆழ்வார்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சாக்கணும், ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ லைவ் டெஸ்ட் அப்படின்போது பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைவ் இருக்கும். ஸோ மண்டே அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ் அண்டு ஜிகே, ஓகேவா. ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 7th ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கும். ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே எடுத்துக்கும் போது தமிழ் ப்ளஸ் ஜிகே தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்மு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்லுது, இந்த மத்திய அரசு தான். ஆனால் 12th பாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன் கம்பைன் பண்ணி, ஓகேவா, 3 லெசனை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸு, ஜிகே. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 7th தேர்ட் டேர்ம் ப்ளஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லைவ் டெஸ்ட். போன வாட்டி வந்து நம்ம வந்து டைம் ஒன்று வச்சுருந்தோம், அதேமாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் அண்டு எஸ்எஃப். ஜிகே எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுக்கலாம், ஜிகே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் எக்கனாமிக்ஸ், மேம்பாட்டு அனுபவங்கள், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேன்னும் போது பார்த்திங்கன்னா இலக்கணமும் ஜிகே வச்சுக்கலாம். ஸோ இலக்கணம் வந்து ஒரு லைவ் டெஸ்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் அந்த 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம். இப்போ ஃப்ரைடே டெஸ்ட் டே, ஓகேவா. மொத்தம் 100 கொஷின். எவ்வளோ மணி நேரம், 1.5 மணி நேரம், ஓகேவா. ஸோ மார்னிங் 4:30 AM to 6, ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்கு வந்துடும். கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்துடும், ஓகேங்களா. ஸோ என்னென்ன டீனு ஃபுல்லாக நான் இதிலே கொடுத்துட்டேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன், என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் எவ்வளோ மார்க்னு பார்க்கலாம். தமிழ் எல்லாமே 100 கொஷின் தான் இருக்கும். ஜிகே எல்லாமே 50 கொஷின் லைவ் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க, ஓகேவா. இன்றைக்கி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு டெஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம், ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ், அதாவது வீடியோ கிளாஸ் தேவைப்படுது, புரியல அப்படின்னா அந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். அந்த லெசனை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துரோனாக்கன்னு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், ஓகேவா. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டைமண்ட் மெடல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், ஓகேவா, டெஸ்ட்டு எப்போ அப்படின்றது நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். கம்மிங் ஃப்ரைடே, ஓகேவா. இன்னிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 நாள் கிட்டே இருக்குது, ஓகே. அந்த 6 நாள் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டை வந்து பக்காவாக வந்து எழுத முடியும், சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து சிறப்பாக பணியாற்றுங்க. கடந்த வாரம் நீங்கள் ஏதாவது டாப்பிக்கை விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட, ஓகே, அதை குறித்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் எப்போ பார்த்துக்கலாம். இப்போ டைமண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து படிங்க. டைமண்ட் டெஸ்ட்டு படிக்கும்போது கேப்பில் டைம் கிடைக்கும்போது இந்த கோல்டன் டெஸ்ட் வந்து பெண்டிங் பார்த்தீங்கன்னா அதையும் சைடு பை சைடாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா அதை படித்து முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆரம்பிச்சிங்கன்னா இது டைம் ஆகிடும். காலத்தோடு நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை முடித்தாதான் காலகாலத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து பயணிக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைமண்ட் மெடல்
யார் யாருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் யாரெல்லாம் கோல்டு மெடல் வாங்கினதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வார ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க போகிறீங்க, எந்த டைமுக்குள்ளே முடிக்க போகிறீங்கிறது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ஷெட்யூலில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.